அனைவருக்கும் அன்பு வணக்கம். அமெரிக்காவில் அட்லாண்டாவில் நாங்கள் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனோட பூஜை 2024ஆம் வருடம் எப்படி கொண்டாடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரகம் சிங்காரித்து அதில் அம்மனை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். கரகம் எப்படி சிங்காரிக்கணும் அப்படின்றதையும், முளைப்பயிர் எப்படி வளர்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது அருமையான ஒரு கூட்டு முயற்சி. அதனால தான் இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பூஜையை எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. அழகாக பேக்ட்ராப் ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் சைடில் வாழை மரம் எல்லாம் கட்டி, அதுக்கப்புறம் குட்டி கலசம் ஒன்று வச்சுருக்காங்க. கீழே முளைப்பயிறு, ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் வச்சு நமக்கு வரவேற்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே இங்கே ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த குட்டி பிளேஸில் ஃபுட்டு எல்லாமே ஒன்றுனா இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருவிளக்கு பூஜைக்கு எல்லாமே டெக்கரேட் பண்ணி நீட்டாக செட்டப் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இங்கே தான் அம்மனை கூட்டிகிட்டு அந்த பிக்சரையும் கரகம் எல்லாத்தையும் இங்கே வச்சு சாமி கும்பிடுவோம். விளக்கு பூஜைக்கான ஏற்பாடு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டிலருந்து கரகத்தை சிங்காரித்து அதை காரில் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், கரகத்தை கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து தான் பூஜாரியாக யார் இருக்காங்களோ அவங்க தலையில் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க அம்மனை. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், கரகம் எல்லாம் சிங்காரிச்சிட்டு காரில் எடுத்துகிட்டு வெளியே இப்போ தான் வரோம். அம்மா போட்ட கோலத்துக்கு அழகாக கலர் கொடுத்துருந்தாங்க அடுத்த ஜென்ரேஷன் குட்டீஸு. குட் ஜாப் குட்டீஸ். இப்போ கார்லேருந்து கரகம், அதுக்கப்புறம் பிக்சர், அப்புறம் முளைப்பயிறு, அப்புறம் தாம்பூல தட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறோம். ஸோ இதுதாங்க எங்கள் ஊரில் இருக்கிற சிவதுர்கா டெம்பிள். இங்கே விநாயகர் சன்னதியிலேருந்து அதை முதல்ல ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் சிவபெருமான் சன்னதியில் போய் கும்பிட்டுட்டு, அப்புறம் அம்மனை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அங்கே முன்னாடி இருக்கிற டேபிளில் கரகத்தை வச்சு எல்லா பூஜையும் பண்ணுவோம். सिंहासन रजत सिंहासन मंटप मध्येवं अपवित्र पवित्रोव सर्वांगस्तकोपिव यस्मरेतु पुंडरीकाक्षं सभाक्यभ्यन्तरशुचिः। ओम 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 श्रीयं आदिपराशक्ति श्री दुर्गा देव्यै नमः। श्री देवताभ्यो नमः। आवासर्वदेवताभ्यो नमः। ओम ध्यायामि, ध्यानं समर्पयामि, आवाहयामि, आसन समर्पयामि, पाद्यं हस्तयोगं अर्घ्यं अर्घ्यं समर्पयामि। अत देवताभ्यो नमः। संकल्प ಎಲ್ಲ ಸಣ್ಣ ಮಾದರಿ just put it that just this are sankalp. Okay, இன்னைக்கு இந்த கோயில்ல நீங்க லஞ்ச் வேல இல்லையா? So you arrange it. So every year you are going, that is இந்த அம்பாளுக்கு சன்னிதியில பண்ணிக்கிறீங்க. ஏன் பண்ணுகிறேன் நான் பண்ணிக்கிறேன் சுவாமி, அம்பாள் இன்னைக்கு சௌடேஸ்வரி அம்மா இன்னைக்கு இங்கே கூட்டு எல்லாம் எங்கள் எட்டே ஃபேமிலி ஷுட் பி ஹாப்பி. all 365 days the world people should be happy, सर्वे जना. बट इनके संकल्प नहीं सोच रहे. ओम प्रिय देवताभ्यो नमः। ओम शिव शंभो आगमात्तंतु देवानां गमनात्तंतु रक्षदां पूर्वे गन्धारमं तत्र देवताभ्यो नमः। कलशस्थापन प्राण प्रतिष्ठापनम् अद्य करिष्ये। ओम कुंभ मार्क्स टच பண்ணாதே, இங்கே டச் பண்ணிக்கோங்க. பத்திரம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் ஹோல்ட் இட் ஃபியூ செகண்ட்ஸ். ఓం ఐం హ్రీం అత కలశస్థాపన అంబాడికి ప్రాణ ప్రతిష్టాపన కర్షేం శ్రీ చౌడేశ్వరి దేవతాభ్యో నమః.
अस्य देवता नमः स्वामिन् सर्वजगन्नाथ यावत् पूजा अवसानकं तावत्तं प्रतिभावेन कुंभे बिंबे कलशे चित्रपटे कलशस्य कुंभस्य देवता नमः ओम आवाहयापिः प्राण प्रतिष्ठापन शुभ मुहूर्तोस्तुं सुप्रतिष्ठितमस्तु ओम देवताभ्यो नमः ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। चौडेश्वरी अर्चना ओके அப்படியே கீழே விடுங்க யாரோ ஒருத்தர் இங்க பண்ணுங்க அப்படியே அப்படியே டச் பண்ணா சரியா ஓம் ஐம் ह्रीं श्रीं क्लीं फोटो पत्र श्री देवताभ्यो नमः ओम प्रेम दुर्गायै नमः दारधमये नमः श्री चौडेश्वर्यै नमः दुर्गायै नमः दारधमन्यै नमः दुरितायै नमः दुरासदाय नमः लक्ष्मीये नमः लज्जायै नमः श्रद्धायै नमः कोट्टये नमः स्वधायै नमः चौडेश्वरी पादारविन्द्योः मंगलद्रव्यं ते हरिद्र कुंकुम अक्षत सुवर्ण पुष्पांजलि अर्चना पूजां समर्पयामि। आगतां समस्त भक्तजनानां संध्या काले चौडेश्वरी कुंकुमार्चना पूजा परिपूर्ण अनुबद्धर्थं सुमंगलिनां नित्य दीर्घ सौमंगल्य सौभाग्य लक्ष्मी पुत्र पौत्र अभिवृद्धिरस्तु नमस्करोमि। ओम श्री दुर्गा देवी नमो नमः ओम श्री महागणपति दुर्गा देवी नमो नमः ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। कात्यायनाय विद्महे कन्या कुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। ओम श्रीदेवी नमः। आदि पराशक्ति श्री दुर्गा देवी नमो नमः। ओम दुर्गां देवीगं शरणमहं प्रपद्येयं सुतरसितरसे नमः। ओम श्री चौडेश्वरी दुर्गा देवताभ्यो नमः। हर नमः पार्वती पदये हर हर महादेव। चौडेश्वरी माता की जय। दुर्गा माता की जय। ಡ್ರಮ್ಸ್ ಏನು ವಾಸಿಗಲ್ಲ ವಿಜಯನ 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 ಡ್ರಮ್ಸ್ सरस्वती दुर्गा लक्ष्मी नमः। श्री आदि पराशक्ति श्री दुर्गा देवता नमस्ते शरण्ये शिवे सानुकंपे नमस्ते जगद्व्यापिते विश्वरूपे नमस्ते जगद्वन्द्यपादारविन्दे नमस्ते जगत्कारिणे राधिदुर्गे जय जया जय जया। ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति
ನಿನ್ನು ಕೈ ಈಟಿ ಆದೂರ ಅವನ ಕೈಗಟ್ಟಿ ನಿನ್ನು ಕೈ ದಂಡ ಆದೂರ ಅವನ ಗೋದಂಡ ಏಳು ಮಾಡಲು ನಿಂತು ದೋಷ ಏನು ಕಂಡು ಎಗದು ಶಿವತಾಪ ಕೆಟ್ಟ ಮತ್ತೇನು ಮಾಡುವ ನೀನು ಕೆಟ್ಟು ಕೆಣಮ ಭೂಲೋಕ ಬಂದು ನರ ಹುಟ್ಟಿ ಹುಟ್ಟಿ ಗಂಗೆ ಕರೆ ಜಬರಿದ್ದೆ ಶಿವ ಪೂಜೆಗಳು ಮಾಡಿದಮ್ಮ ನನ್ನ ಬಂದು ನಯಗುಣ ನಯಕದಮ್ಮ ಶ್ರೀ ವೀರ ನೌಡಮ್ಮ ನೇಪಾಳ ದೇಶದಲ್ಲಿ ಪಶುಪತಿನಾದ ಪರಮಾನಂದ ಉಡುಪಿಯರುವ ಕೋರಮಂಗಿ ಬೆಳ್ಳಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಬಾಳೆ ಕೊರಗೇಳು ಬಣ್ಣ ಬಣ್ಣ ಊರುಗಳು ಸಾರಿ ಗ್ರಾಮಗಳು ಸಂಘ ಸಂಘ ಸೋಳೆಗಳು ತುಂಬಿದು ಕುಂಭ ನೀರು ತುಳಸಿ ತೊಳಸುತ್ತಿ ಅಸುಸುಳಿ ಹಾಳು ತುಂಬ ಮಧುರ ದೇವಿ ತುಂಬ ಇನ್ನು ಮುಡಿ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವ ನಮ್ಮ ದೇವಾಂಗ ಕುಮಾರ ಶ್ರೀ ವೀರ ಕಲ್ಯಾಣಿ ಸೌರದಾಂಬ.
पराशक्ति ओम शक्ति 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 पराशक्ति षडेश्वरी माता की ஃப்ரம் டெம்பிள் டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்கள் வீடு மாதிரி ஜஸ்ட் அப்படி அம்மான்னு ஆவாகனம் பண்ண அது உங்கள் ஈச் அண்ட் எவரி ஃபேமிலி வித் அலாங் வித் ஹஸ்பண்ட் உட்காந்து முடியாது பண்ணால் நல்லது. பட் வி டோன்ட் ஹேவ் எனி பிளேஸ் சி தட். ஸோ அவங்க கோத்திரம் நட்சத்திரம் ஹஸ்பண்ட் பேர் தென் ஒய்ஃப் பேர் பசங்க பேர் வந்தோ கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர் சன்இன்லா டாட்டர் இன்லா அம்மனை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து விளக்கு பூஜை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கும்மி அடிக்க போகிறோம். ஓம் சாமுண்டாயை நமः ஓம் ருண்டாயை நமः ஓம் ஸ்வத்யை நமः ஓம் ஹேமவத்யை நமः ஓம் மகாமாயை நமः ஓம் சர்வாண்யை நமः ஓம் கிரிஜாயை நமः ஓம் திருவிளக்கு பூஜையை முடிச்சுட்டு கும்மி அடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம். வைக்கோல் எடுப்பதற்கு நாங்கள் வடுகர் கோட்டை சென்று மங்களம் பாடி முடிச்சுட்டு அந்த திருவிளக்கு பூஜை பண்ண விளக்குலேருந்து அந்த திரியை வந்து குட்டி விளக்கில் மாற்றிட்டு இங்கே வந்து பொருத்திட்டு வீட்டு வாசலில் வந்து பொருத்திட்டு எல்லோரும் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். முளைப்பயிரையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அம்மாவோட பிக்சரையும் வந்து இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்படி தாங்க நாங்கள் இந்த வருஷம் அம்மனோட பூஜையை வந்து கொண்டாடினோம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் வந்து அடுத்தது நம்ம எப்படி முளைப்பயிறு வளர்க்குறது, அதுக்கப்புறம் வந்து கரகம் சிங்காரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கலசத்தில் பாதி அளவு வந்து சுத்தமான தண்ணியை நிரப்பிட்டு அதில் கஸ்தூரி மஞ்சள், கிராம்பு, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து காசு 11 ரூபா, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேப்பிலை, எலுமிச்சை இலை, அதுக்கப்புறம் வந்து மாவிலை, இந்த 3 இலையையும் வந்து அந்த குச்சியோடு சேர்த்து வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அது போக இன்னும் கொஞ்சம் மரக்குச்சிகளையும் வந்து சேர்த்துக்கிட்டோம். மரக்குச்சிகளை வந்து நடுவில் வச்சுட்டு இந்த எல்லா இலையும் வந்து நாங்கள் சுற்றி அப்படியே வந்து வச்சுட்டோம். இது வந்து வாய் ஃபுல்லாக வர மாதிரி, அந்த கலசத்தோட வாய் ஃபுல்லாக டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வெள்ளை நூலில் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து கீழேருந்து மேலே வந்து அப்படியே சுற்றி கட்டிக்கிட்டே வரணும். இப்படி சுற்றி கட்டும்போது எப்படி பண்ணணும்னா கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் குண்டாகும், நடுவில் அந்த மாதிரி குண்டாகும், மேலே போக போக வந்து ஒல்லியாக வர மாதிரி அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கட்டிக்கணும். எட்ஜஸில் வந்து அந்த இலைகளை வந்து மடக்கி அதையும் வந்து கட்டிக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி வந்து அப்படியே ஒரு லேயர் வந்து நம்ம அப்படியே மல்லிகைப்பூவை வச்சு நெருக்கமாக அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றுனதுக்கப்புறம் அந்த மல்லிகைப்பூவோட ஒரு லேயருக்கும் மேலேயும் வந்து நம்ம மஞ்சள் கலந்த அந்த நூலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வரணும். எண்டு வரைக்கும் வந்து இதே மாதிரி மல்லிகைப்பூவால் வந்து சுற்றி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நூலை வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன குச்சியில் வந்து லெமனை வந்து சொருகிட்டு அதை வந்து அந்த மேல் பகுதியில் நடுவில் குத்தி விட்டுறணும். ஒரு வெத்தலையில் வந்து நம்ம பின்பக்கமாக வந்து ஒரு பாக்கை வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதை வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மஞ்சளை வச்சு பூ கட்டுற மாதிரி இது ரெண்டையும் வந்து கட்டிக்கணும். கட்டிட்டு அதை வந்து கரகத்துக்கு முன்பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி காப்பு கட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து கரகத்தோட அந்த வாய் பகுதி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சிவப்பு துணியை வந்து நம்ம இது மரியாதை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு முண்டாசு மாதிரி கட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கலசத்துக்கு வந்து 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணோம்னா அருமையாக வந்து கலசம் வந்து ரெடி. இந்த கரகம் சிங்காரிக்கிற வாய்ப்பை வந்து இந்த வாட்டி அம்மன் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து முளைப்பயிறு, இந்த ஊர்லேயும் வந்து முளைப்பயிறு வந்து நம்ம வந்து வளர்க்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து இது நாங்கள் 2வது வருஷமாக வந்து பண்ணுறோம். ஸோ தட் அந்த ப்ராசஸையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை பயிறு, தட்டாம்பயிறு, கொள்ளு இது 3ஐயும் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்து ஒரு 8 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டோம். இந்த ஊரில் வந்து இந்த மீடியம் சைஸ் ட்ரே வந்து கிடைக்கும். அதில் பின்பக்கமாக கீழே கூடி வந்து நம்ம ஒரு 5-6 இடத்துல வந்து ஹோல்ஸை வந்து போட்டு வச்சுக்கிட்டோம். தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த ஓட்டை போடுறோம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மண், நல்ல சக்தியான மண்ணை வந்து எடுத்துகிட்டு அது கூடவே வந்து மஷ்ரூம் கம்போஸ்ட் இல்லைனா கவு மென்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் கிடைக்கும். அந்த உரத்தையும் வந்து கலந்து வச்சுக்கிட்டோம். அந்த ஊற வச்ச பயிருங்களை வந்து இந்த மண் அண்டு உரம் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு சின்ன லேயர் வந்து மண்ணை வந்து இது பண்ணிவிட்டு அது மேலே தண்ணியை தெளித்து அப்படியே வந்து விட்டுறணும். இந்த ட்ரேயை டார்க் ரூமில் வைக்கணும். டெய்லி வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சூட தீபாராதனை அதெல்லாம் வந்து காட்டணும். பத்தி குச்சி வாசம் அதெல்லாம் வந்து காட்டணும். அம்மனுக்கு வந்து வாசனையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பன்னீர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தெளித்து அந்த இடத்தையே வந்து அது மாதிரி பூவும் வந்து வச்சு அம்மனை வந்து மனசார வேண்டிட்டு முளைப்பயிரை வந்து வளர்க்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம டெய்லி வந்து தெளித்து விடணும். இதில் இப்போ உங்கள் ஏரியா வந்து ரொம்ப கூலாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தெளித்தா போதும். நான்லாம் வந்து ஒரு தடவை தான் தெளித்தேன். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மாதிரி கூட வந்து நம்ம தண்ணி தெளிக்கலாம். எந்த ஒரு பயிருமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வளரவே வளராத ஒரு செடி வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூரிய வெளிச்சமும் சூடும் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இருட்டுக்குள்ளேயே வந்து வச்சு நம்ம வந்து வளர்த்தோம் அம்மாவை. ஸோ அவங்களோட ஆசீர்வாதத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் அம்மா வந்து நல்லாவே வளர்ந்து வந்தாங்க. ஒரு 3வது நாள் 4வது நாள் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பயிருங்களோட அவுட்டர் லேயர் வந்து களையாக வந்து அந்த எட்ஜில் வந்து இருப்பாங்க. அதை வந்து மெதுவாக வந்து தண்ணியை தடவிக்கிட்டு கையில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியை தடவிக்கிட்டு லைட்டாக அதை வந்து வெட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அந்த லேயர்ஸை வந்து எடுத்து விடணும். அந்த அவுட்டர் லேயரை அதை வந்து களைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு கவனமாக வந்து பாதுகாப்போமோ அது மாதிரி அடிக்கடி வந்து நான்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமும் பக்தியோடு சேர்ந்து நம்ம வந்து அவங்கள மனசார விரும்பி வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லபடியாக வளருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 2 வாரம் வந்து நான் வளர்த்த முளைப்பயிறு. அதை சுற்றியும் வந்து இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வரணும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டே வரும்போது என்ன ஆகும்னா இந்த பக்கம் அந்த பக்கம் சைடில் வந்து போகாமல் அவங்கள வந்து மெதுவாக அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாமல் மெதுவாக வந்து அவுட்டர் லேயரை வந்து ஒரு நூலை வந்து கட்டிக்கிட்டே வரணும். மித்த நாள் வந்து அப்படியே சும்மா சுற்றி வச்சுட்டே இருக்கணும். என்றைக்கு நம்ம சாமி கும்பிட போகிறோமோ அன்றைக்கி எடுத்து கொஞ்சம் டைட்டாக வந்து சுற்றி இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து இப்படி சுற்றிடணும். அதுக்கு மேலே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம கரகத்துக்கு வச்ச மாதிரியே சந்தன குங்குமம் வச்சு ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி நடுவில் சொருகி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெத்தலையில் வெளிப்பக்கமாக பார்க்க வச்சுட்டு அதை வந்து சுற்றி கட்டிட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு சில்லு மஞ்சளை வச்சு கட்டிட்டு நடுவில் இருக்கிற மாதிரி மஞ்சள் கலந்த நூலில் சுற்றிட்டு முன்பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி காப்பை வந்து கட்டிடணும். இங்கேயும் வந்து மல்லிகைப்பூவை வந்து இந்த இடத்து முன்னாடி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்து அதை வந்து மஞ்சள் நூலால் கட்டியாச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டினதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இருக்குல்ல, அதையும் வந்து இந்த மாதிரி முளைப்பயிரை சுற்றி இது பண்ணியாச்சு. நம்ம எப்படி கரகத்துக்கு மஞ்சள் நூலை வந்து மல்லிகைப்பூ மேலே அப்படியே கட்டி விட்டோமோ, அதே மாதிரி இங்கே மல்லிகைப்பூவை மேலேயும் அந்த மஞ்சள் நூலை வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுறணும். அப்புறம் சைடில் வந்து ரோசஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க இந்த முளைப்பயிர் வளர்க்குறது அண்டு கரகம் சிங்காரிக்கிற ப்ரொசீஜர். இப்படி தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் சௌடேஸ்வரி அம்மன் பூஜை வந்து நாங்கள் பண்ணோம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.